அனுபவங்கள், அதாவது பணியாற்றும் போது பேசல, இப்பதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் பேச. அதாவது அவருடைய அனுபவங்களை இங்க பகிர்ந்து கொண்டார். இந்த ஊர்தான் என்னை நிலைநிறுத்துகிறது என்று பிஜே அவர்கள் சொன்னார். என்னமோ இதே எடுத்து விட்டு நான் நகர மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு புனிதத்துவத்தை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற வாரியார் சுவாமியுடைய திருவிடைகளை வணங்கி ஒரு சில மணித்துளிகள் அறுக்கிறேன் என்பது தெரியும், இருந்தாலும் பொறுக்கிறேன் என்பதை முகத்தில் காட்டிக் கொள்ளுங்கள் போதும். இது ஒரு வட்டம், நீங்கள் அமைத்திருப்பது ஒரு வட்டம். இந்த வட்டம் மா வட்டமாக மாறும். அதாவது 90 என்ற ஒரு சிறிய வட்டம் இது போல பல சிறிய வட்டங்களை இணைத்து பெரிய மா வட்டமாக இந்த பள்ளியின் பழைய மாணவர் அமைப்பாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு குறிப்பிட்ட காலத்தை மறந்து அனைத்து மாணவர்கள் இங்கு பயின்ற அத்தனை பேர் பழைய மாணவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்கள் எல்லாம் இணைத்த ஒரு அமைப்பாக நீங்கள் அமைத்தீர்களே, ஆனால் அது இந்த பள்ளி சாமிகளுக்கு செய்யக்கூடிய பல வகையான புனித தன்மையில் ஒன்றாக அது அடங்கும். ஏன்னா இப்பவே நீங்களே ஒரு வட்டமாய் இருந்த இந்த அளவுக்கு ஒரு குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை மாணவர்களுக்கு வழங்குகிறீர்கள் சொன்னா அத்தனை வட்டங்களும் சேர்ந்து பெரிய வட்டமா இருந்தா எவ்வளவு சிறப்படையும். ஆக நாம் இந்த மாணவர்களுக்கு செய்கிறோம் என்பதை விட வாரியார் சுவாமிகளுக்கு அதை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் அதை அமைத்து செயல்படுவீர்களே, ஆனால் இது மேலும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். கருத்துன்னு சொல்ல மாட்டேன், வேண்டுகோளாக வைக்கிறேன். இதை வட்டமாக மாற்றுங்கள். மாற்ற முடியும், நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். ஐயாவுக்கு சொன்னாங்க, 4-5 முறை செஞ்சில் நாங்கள் 2 பேரும் போய் கலந்து 2 பேரும் தான் ஒன்னா போவோம். ஏன்னா 2 பேரும் அங்க ஒன்னா பணியாற்றி இருக்கோம். இங்கே அவர்கிட்ட நான் பணியாற்றி 2 பேரும் ஒன்னா பணியாற்றணும். என்னன்னு தெரியல, எனக்கு அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. எந்த வகையில் அந்த தொடர்பு தொடர்கிறது என்று இன்னமும் இன்றைய வரையில இன்று வரையில அந்த தொடர்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் என்னை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சுருவாரு. அது மட்டும் இல்ல, நான் பேசுறது பிறகுதான் நீங்க பேசணும், கட்டுப்பாடு. அந்த இறுதியாதான் நீ பேசணும் அவரு கட்டளையிட்டார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த வகையில் நான் உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறேன். ஆகையினால் இந்த வரலாற்று உண்மையை, நான் சொன்ன இந்த உண்மையை நீங்கள் மனதில் வைத்து அந்த புனித பெயருக்கு ஏற்றபடி நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, அவருடைய அருளால் உங்களை வாழ்த்தி, அவருடைய அருளால் உங்களை வாழ்த்தி வாழ்த்துக்கு